ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியானது வருகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த அதிரடியான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து கிரகங்களுடைய காரணத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் ஒவ்வொரு விதமான திருப்பங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எந்த ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசினியர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம் பார்க்கலாம். அதுபோலவே இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்ன, கிரிவலம் செல்லக்கூடிய முறை என்ன, செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என அனைத்து தகவலையும் நீங்கள் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்க. நிறைய பேருக்கு சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்னன்றது தெரியாது. சித்ரா பௌர்ணமி நாளில் என்ன செய்யணும் அப்படின்றது கூட தெரியாது. ஸோ தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் நீங்கள் அனைத்து தகவலையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் மங்களகரமான சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது பௌர்ணமிக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் தெய்வ வழிபாடுகளை நிறைய பேர் நிச்சயமா மேற்கொள்வாங்க. இந்த ஆண்டில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி அன்று வருகிறது. மிகவும் புனிதமான இந்த பண்டிகைகளில் ஒன்றான சித்ரா பௌர்ணமி விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ராஜபுத்திர புராணங்களுடன் தொடர்பு உடையது. இந்த புராணத்தில் முக்கிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தரை சொல்லலாம். சித்ரகுப்தரிடம் அனைவருடைய கர்மாக்கள் அடங்கிய விரிவான பதிவேடுகள் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த பதிவுகளின் படி பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு யார் எந்த சொர்க்கத்திற்கு செல்லலாம், எந்த நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை தீர்மானிக்கப்படுவதாகவே சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல நீங்க செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்பதற்கு உகந்த நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். இந்த நாளில் நீங்க இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் நன்மை ஏற்படும். இது சித்திரை மாதத்தின் முழு நிலவில் வருவதால் மனித குலத்தில் அனைத்து செயல்களுக்கும் கணக்கிட்டு கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம் செய்து சித்திரகுப்தரை மனதார வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு திருவண்ணாமலை ஞாபகத்திற்கு வரலாம். திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான கோவில் அப்படின்னே சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக பார்க்கப்படுகிறார். இந்த கோவிலில் நீங்க கிரிவலம் சென்று வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எந்தவித வேண்டுதலாக இருந்தாலும் சரி, எந்தவித ஆசைகளாக இருந்தாலும் சரி, கனவுகளாக இருந்தாலும் சரி, அனைத்திற்குமே ஒரு பாசிட்டிவான பலன் உங்களுக்கு நினைத்தபடி நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பாசிட்டிவான பலன் கிடைத்து நீங்கள் நினைத்த விஷயம் நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியுங்க. ஸோ கண்டிப்பாக இதுவரை கிரிவலம் செல்லாமல் இருக்கக்கூடிய நேர்கள் ஒரு முறையாவது திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலத்தை நீங்கள் செய்து பாருங்க. கிரிவல பாதையில் நீங்கள் மனதார பிரார்த்தனைகளை வைத்து இந்த பாதையில் நீங்கள் வளம் வரும்போது நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மாதந்தோறும் கிரிவல பாதையில் வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றன. இந்த மலையில இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவே சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையை வளம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கமாக நடக்க வேண்டும். ஏன் பார்த்தீங்கன்னா மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வளம் வருவதாக ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. கிரிவலம் நீங்க செல்லும் போது நமச்சிவாய சிவாய நம என்ற மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும். இதை தவிர வேறு எதையும் நீங்க பேசவே கூடாதுங்க. கிரிவலம் செல்லும் போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ நடக்கவும் கூடாதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கிரிவலம் செல்லும் போது பின்பற்றலாம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி தூய ஆடையை அணிந்து அந்த நாளை நீங்கள் பயபக்தியுடன் தொடங்க வேண்டுங்க. இந்த நாளில் பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் பெறுவது ஒரு விஷயமாகவே சொல்லப்படுது. இது உங்களுடைய வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கடந்த கால செயல்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு சிறப்பான நாளாகவே சொல்லப்படுது.
இந்த நாளில் விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களை பிடித்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் இறைவனை வழிபாடு செய்தல், தீபம் ஏற்றுதல் மற்றும் பிரார்த்தனை செய்தல் போன்ற விஷயங்களை கண்டிப்பாக நீங்க செய்யலாம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எப்படி விரதங்களை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் முழுவதுமே உணவு எதுவும் அருந்தாமல் விரதங்களை நீங்க மேற்கொள்ளலாம். முடியாதவர்கள் பழங்கள் சாப்பிட்டு விரதங்களை இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் உப்பு சேர்த்த உணவுகளை சாப்பிடவே கூடாதுங்க. பால் போன்ற பொருட்களை நீங்க சாப்பிடலாம். இந்த நாளில் வழிபட வேண்டிய இறைவன் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தரை நீங்க வழிபட்டு வரும்போது சிவனுடைய அருளை எளிதாக நீங்க பெற முடியும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் உங்களால முடிந்தால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படையலாக வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நினைத்த விஷயங்கள் நடக்குங்க. அதுபோலவே இந்த நாளில் உங்களால முடிந்தால் தான தர்மங்களை செய்யலாம். இந்த நாளில் செய்யக்கூடாதவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவு மற்றும் போதைப் பொருட்களை தவிர்க்கணும். அதுபோலவே இந்த நாளில் வாக்குவாதங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை முற்றிலும் நீங்க தவிர்க்கலாம். இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பார்த்திருப்பீங்க. இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே நல்ல பாசிட்டிவான பலன்களை நீங்க நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு சக ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்க்கலாம். அலுவலகத்தில் ஒரு பெண்ணுடன் நீங்க பணிபுரிந்து வந்தீங்கன்னா அவளை விமர்சிக்கவே கூடாதுங்க. இந்த மாதிரி விஷயத்தின் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சிக்கல் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்தால் அமைதியாக செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய மரியாதையை நீங்க காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்க பின்பற்றணும். இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய உறவை பேணுவது சாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கும். இதனால இந்த காலகட்டம் உங்களுடைய பணி வாழ்க்கையில சராசரியை விட சிறந்த பலன்களை கொண்டு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். வேலை செய்யக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு வணிகத்தில் இருப்பவர்களை விட சிறந்த மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். இந்த நேரம் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வி ரீதியாக பார்க்கும் பொழுது சராசரி மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். உயர் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சாதகமான மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு குடும்பத்திற்கும் இல்லற வாழ்க்கைக்கும் சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம். குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல வருத்தப்பட்டால் அதை பெரிய விஷயமாக ஆக்குவதற்கு பதிலாக மரியாதையுடன் நீங்க செயல்படுவது அவசியம். அதாவது அந்த விஷயத்தை எப்படி சமாதானப்படுத்தணும், என்ன செய்தால் அந்த விஷயம் பிரச்சனை ஆகாமல் தவிர்க்கலாம் அப்படின்ற முயற்சிகளை நீங்க கண்டிப்பாக செய்யலாம். காதல் செய்யக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய காதல் உறவில் விரிசலை ஏற்படுத்தக்கூடிய சில சூழல் நிச்சயமாக உருவாகும். காதல் விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படணும். இந்த நேரத்துல நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் முன்னோக்கி நகரக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகலாம். திருமண வாழ்க்கைக்கு இந்த காலகட்டம் கணிசமாக சிறப்பாக இருக்கலாங்க. கிரக நிலை காரணமாக திருமண வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. இதனால பயப்பட வேண்டிய எந்தவித அவசியமே கிடையாது. சிறு பிரச்சனைகளை ஏற்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா தவிர்க்கக்கூடிய முயற்சிகளை நீங்க செய்யலாம். ஏதாவது சிறு பிரச்சனை ஏற்பட்டால் பயந்து ஓடாமல் அதை எப்படி சமாளிக்கணும், அந்த பிரச்சனைகளை எப்படி முடிக்கணும் அப்படின்றத மட்டுமே நீங்க யோசிக்கணும். இந்த மாதிரி யோசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. நிதி கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டம் சராசரியாக இருக்கலாம். அதே சமயம் சேமிப்பு பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்க போது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா செல்வத்தின் கிரகமான குருவின் நிலை உங்களுடைய வருவாயை திட்டமிட்டு உங்களுடைய செலவுகளை புத்திசாலித்தனமாக நிர்வகித்து வந்தீங்கன்னா நிதி பிரச்சனைகள் உங்களை எந்த தொந்தரவும் செய்யாது அப்படின்றத சொல்லப்படுது. இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டாலே உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதி பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்க தவிர்க்கலாம். அதுபோலவே பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சரியான உணவு மற்றும் வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றுவது அவசியம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே முக்கியமாகவே சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுமையாகவே தனுசு ராசினியர்களுக்கு நிறைய விதமான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசினியர்களுக்கு சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.